டிராமால லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு ஒரு நாள் அவங்க டிராமா தியேட்டருக்கு போகும்போது யாருக்குமே சொல்லாம அந்த டிராமா தியேட்டர் திடீர்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு மட்டும் இல்லாம அந்த டிராமால நடிக்கிற மத்தவங்க எல்லாருக்குமே சரியான ஷாக். ஏன்னா அதை விட்டு அவங்களுக்கு வேற பொழப்பே கிடையாது. ஏன்டா லாஸ்ட் 2 மாசம் சம்பளமும் கொடுக்கல, இப்படி திடீர்னு இழுத்து மூணு போயிட்டீங்கன்னா நாங்க என்னடா பண்றது அப்படின்னு அவங்களாம் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல ஒரு தாத்தா இந்த பொண்ணு கிட்ட, என்ன மன்னிச்சிடுமா, இனிமே என்னால உன் கூட இருக்க முடியாது, எனக்கு தெரியும் உனக்குன்னு யாரும் இல்ல, உன்னை சின்ன வயசுல இருந்து நான் தான் பாத்துட்டு இருக்கேன்ட்டு, ஆனா வயசாயிடுச்சுமா, இனிமே என்னால உன்னை பாத்துக்க முடியாது, நீ தான் உன்னை தனியா பாத்துக்கணும், உனக்கு டிஜிட்டல் சினிமால பெரிய நடிகை ஆகணும்ட்டு தான் ஆசை, அதை முயற்சி செய், இனிமே இந்த டிராமாக்கெல்லாம் மவுசு கிடையாது அப்படின்ட்டு அந்த பொண்ணை தனியா விட்டு போயிடுறாரு. இந்த பொண்ணும் சரி முயற்சி தான் பண்ணி பாப்போமேன்ட்டு ஒரு பெரிய ப்ரொடியூசரை பார்த்து அவர் ஸ்டுடியோ போறதுக்கு முன்னாடி வாய்ப்பு கேட்கறாங்க. இது எல்லாமே 1933 நடக்குது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த டிராமா சர்க்கஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு இந்த டிஜிட்டல் சினிமா பாப்புலர் ஆயிட்டு இருந்த காலம். அந்த ப்ரொடியூசரோ, அம்மா புரிஞ்சுக்கமா, பணக்காரங்களை தான் ஹீரோயினா போடுறாங்க, உனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது, உனக்கு என்ன குறை, நல்லா அழகா தானே இருக்க, ஏன் இப்படி பசியில வாடுற, நான் ஒருத்தனோட அட்ரஸ் தரேன், அங்க போய் நான் சொன்னேன்ட்டு அவனை பாரு, உன்ன மாதிரி பெரிய நடிகை ஆகணும்னு ஆசைப்படுறவங்களா அவங்களோட ஆரம்ப காலகட்டத்தை அங்கதான் கழிப்பாங்க. உனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் உன்னோட காலத்தை அங்க ஓட்டு, ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, அவன் என்ன சொன்னாலும் நீ பண்ணணும்ன்றாரு. என்னது என்ன சொன்னாலும் பண்ணணுமா அப்படின்ட்டு அங்க போலாமா வேணாமான்ட்டு இவங்க கார்டை வாங்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க.